ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் தாமஸ் மூர் என்கிறவர் குறித்து பார்க்கலாம். இங்கிலாந்து தேசத்தில் எழுப்பின ஒரு தேவனுடைய மனுஷன். அந்த காலம் எப்படின்னா 8ஆம் ஹென்றி இங்கிலாந்து ஆட்சி செய்த காலம். அதனால பார்த்தீங்கன்னா சபையில் நிறைய சட்டத்திட்டங்கள், அதில் அரசு நிறைய தலை போட்டுச்சு. அரசுக்கும் சபைக்கும் என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. சபை என்பது தேவனுடைய ராஜ்யத்தின் பணி. அரசு அது அவர்கள் ராஜ்யம், அப்படித்தானே, ஆளுகிறவன் ராஜ்யம். இங்கே ஆள்றவன் சபைக்குள்ள தலை போடுறதுக்கு அதிகாரம் இல்லை. அது ரொம்ப நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால ஊழியர்கள் தேவனுடைய பணியை செய்கிறவங்க சரியாக செய்ய முடியல. இது நாட்களில் தாமஸ் மூர் என்கிறவர் நேர்மையான மனுஷன். அவருடைய தந்தை ஒரு ஜட்ஜு அவர். அதனால் இவரை நல்லபடியாக வளர்த்து வந்தார். நல்ல யாரும் குறை சொல்ல முடியாதபடிக்கு வளர்ந்தார். ஒரு மடத்தில் படித்தார். நல்ல அந்த மடத்து பேர் நான் பார்த்து சொல்கிறேன். கர்த்தூசியன் என்கிற ஒரு மடம், அங்கே தான் படித்தார். நல்ல கர்த்தருக்குள் வளர்ந்தார். பொது வாழ்வில் நிறைய காரியங்களை செய்தார். அவரால் முடிந்த காரியங்களெல்லாம் நிறைய செய்தார். அதனால் பொது வாழ்வில் அவருக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 8ஆம் ஹென்றி அந்த ராஜாவுக்கு நண்பராகவும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்களுக்கு உதவி செய்கிற குணமுள்ளவராக செயல்பட்டே வந்தார். அரசுக்கும் நிறைய திட்டங்களை வகுத்து கொடுத்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கம் ரொம்ப குறைவு, 4-5 மணி தான் தூங்குவாராம் ஒரு நாளைக்கு. நல்லா உழைச்சார். வேதம் வாசிக்கிறதும் ஜெபிப்பதையும் அதிக நேரம் செலவிட்டார். இப்படி அவர் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு பணங்கள்னா எதுவும் எடுத்து வச்சுக்கல. ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் அவர் கேட்குறவங்களாம் கொடுக்கும்படியார் மன உடையவராக இருந்தார். மன மகிழ்ச்சியாக தான் இருப்பார். எப்பயும் இல்லையங்கிற துக்கம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தான் 8ஆம் ஹென்றி தன்னுடைய மனைவியை காரணம் இல்லாமல் தள்ளிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அதை அவர் எதிர்த்தார். அதை அவர் திருத்தி கொள்ள மனதில்லாமல் இவரை கொண்டு போய் சிறையில் போட்டார். யாருன்னா இந்த தாமஸ் மூர் என்கிற இந்த தேவனுடைய மனுஷனை சிறைச்சாலை போட்டார். 15 மாதம் சிறைச்சாலை. அப்போ கூட இவர் தன்னுடைய எதிர்ப்பை விட்டு பின்வாங்கவே இல்லை. தவறு தான். நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, நாம் இன்னொரு திருமணத்தை அனாவசியமாக செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். அதில் எதிர்த்து நின்றனால தாமஸ் மூரை அவர் கொன்றார். 1535ஆம் வருஷத்தில் தலை வெட்டப்பட்டார். நண்பர் தான், ஆனால் அதுக்காக தாமஸ் மூரை அட்ஜஸ்ட் பண்ணல. உயிர் போனாலும் பரவாயில்ல, நீ பண்ணது தப்பு என்று சொல்லி இறந்தார். நம்ம ஊரில் ஒரு கதை ஒன்று இருக்குது, நக்கீரன் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமேன்னு இருந்தது போல இங்கிலாந்து தேசத்தில் ஒருத்தர் இருந்தார். நம்ம ஒரு விஷயம் தான் பட்டிருக்கு. இங்கிலாந்து தேசத்துலேயும் ஒருத்தர் இருந்துருக்கிறார் பாருங்க, சத்தியத்துக்காய். இதை போல சத்தியத்துக்காக நிற்கணும். தாமஸ் மூரை போல சத்தியத்துக்காக, வேதத்துக்காக நிற்கணும். நீ யாரானாலும் சரி, என் நண்பனானாலும் சரி, தவறு தான் சொல்லி நின்று தன் வாழ்க்கையில் மரணமே வந்தாலும் பின்வாங்காமல் கர்த்தருக்குன்னு ஜீவனை கொடுத்து மரித்தார். அதற்கு முன்னாடி ஏகப்பட்ட குடும்பங்களை வாழ வைத்தார். அநேக ரட்சிப்பு நடத்தினார். பெரிய காரியங்களை கர்த்தருக்குன்னு செய்து முடித்தார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் தாமஸ் மூருக்காக, அப்படி தலைமுறைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டுகிறேன். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டுகிறேன். பரிசுத்த பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கென்று பக்தி வைராக்கி பாராட்ட, சத்தியத்துக்காக உறுதியாக நிற்க, ஆண்டவரே உம்மோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமானவர்களை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எங்களையும் பரிசுத்தவான்களாய் உருவாக்குங்க. வாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.